லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ வந்து நான் சொல்கிறேன். அந்த சினாரியோ வந்து நம்ம அப்படி நெஸ்டட் இஃப்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன சினாரியோ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு போலீஸ் செலெக்ஷன் இல்லை மிலிட்ரி செலெக்ஷனில் போகிற அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கேட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. அந்த ஏஜ் வந்து சாட்டிஸ்ஃபைனா மட்டும்தான் உங்களோட கேட்டுக்குள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த இன்னொரு கேட் இருக்கப்போ அதில் வந்து உங்களோட ஹைட் வந்து கேட்க போகிறாங்க. ஹைட் செக் பண்ண போகிறாங்க. ஹைட்டு சாட்டிஸ்ஃபை ஆன மட்டும் அடுத்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. வெயிட் செக் பண்ணுவாங்க. அந்த வெயிட் சாட்டிஸ்ஃபை ஆனதான் அடுத்து ஃபிட்னஸ் லெவல். அந்த ஃபிட்னஸ் லெவல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து செலக்டட்னு சொல்ல போகிறாங்க. இப்போ இதை வந்து எப்படி நெஸ்டட்ல வந்து அப்ளை பண்ணுறது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஓகேவா? இல்லை நெஸ்டட் இஃப்னு வச்சுப்போம். நெஸ்டட் இஃப் எனக்கு இதுக்கு வந்து ஒரு 3 வேரியபிள் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து ஹைட் 150. ஹைட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏஜ் வாங்கிக்கிறேன். ஏஜ் வந்து ஒரு 18 அந்த மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? டிஃபால்ட்டாக ஏஜ் வெயிட் வந்து ஜஸ்ட் ஒரு 45 நான் வச்சுக்கிறேன். சரியா? இந்த 3 வேரியபிள் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெஸ்டட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் பிளாக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் மட்டும்தான் வந்து நான் அந்த கேட்குள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் அந்த ஏஜ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து திரும்ப நீங்கள் வந்து ரிட்டர்ன் போகலாம். ஏஜ் வந்து உனக்கு கம்ப்ளீட் ஆகலை, ஸோ ஏஜ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வான்னு சொல்லணும்ல, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். console.logல ஏஜ் இஸ் இன்வேலிட்னு நான் சொல்கிறேன். ஏஜ் இஸ் நாட் வேலிட். ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஏஜ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறேன், உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு இஃப் பிளாக் நான் கொடுக்குறேன். இன்னொரு இஃப்பில் ஏஜ் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஹைட் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஹைட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர் இருக்கும். மினிமம் 150. ஓகேவா? 150க்கு மேலே இருக்கலாம். 150க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெயிட் செக் பண்ணணும். இன்கேஸ் ஹைட் பத்தலை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல வந்து நான் என்ன சொல்லணும், லாகில் ஹைட் இஸ் நாட் மேட்ச்டுன்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து ஹைட் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு கேட் இருக்குல்ல, அடுத்து அதுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண போகிறாங்க அந்த ஆஃபீஸர். உள்ளே போனது ஒரு வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெயிட்டுக்கு இன்னொரு இஃப் பிளாக், இன்னொரு இஃப் எல்ஸ். இஃப் இங்கே நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா வெயிட் செக் பண்ண போகிறேன். வெயிட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 45க்கு மேலே இருக்கணும். 45க்கு மேலே இருந்தால் அடுத்து ஃபைனலாக வந்து யூஆர் செலக்டட்னு சொல்ல போகிறோம். சரியா? இன்கேஸ் வெயிட் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல நான் என்ன சொல்ல போகிறேன், log weight is not matched. weight is not matchedன்னு சொல்ல போகிறேன். இன்கேஸ் வந்து வெயிட் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக யூ ஆர் செலக்டட்னு சொல்கிறேன். இப்போ 3 க்ரைட்டீரியாவும் பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லெட் ஏஜ் வந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து 18 நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி 115 ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வெயிட்டில் வந்து 45 வாங்கியிருக்கேன். ஸோ இப்போது 155th லைன் போகும்போது ஃபஸ்ட்டு இந்த இஃப் பிளாக்கில் இருக்க அந்த கண்டிஷன் செக் பண்ணுமா. ஏஜ் வந்து 18, இந்த ஏஜில் வந்து 18 வாங்கியிருக்கேன். ஸோ 18 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 வரும்போது இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சால்வ் ஆகும். சால்வ் ஆச்சுன்னா இஃப் பிளாக்குள்ளே போகுமா, எல்ஸ்குள்ளே போகவே போகாது. இங்கே இஃப் பிளாக்குள்ளே போகும்போது அடுத்து இங்கே நான் ஹைட் செக் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 150 இருக்கா, 150 இருக்கும்போது இதுக்குள்ளே போகும். அடுத்து வெயிட்டு வந்து 45 வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை உள்ளே போகணும். ஃபைனலாக வந்து செலக்டட்னு வரும். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் பண்ணோன்னா யூஆர் செலக்டட் வருது, வீக் டே வருதா, ஸோ அதை கமெண்ட் பண்ணிக்கலாம். வீக் டே ஓகே, ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தது. ஓகே, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா யூஆர் செலக்டட்னு வருதா. இப்போ இன் கேஸ் வந்து ஏஜ் வந்து ஒரு 16 நான் கொடுக்குறேன். சரியா? 16 கொடுத்தேன் அப்படின்னா ஏஜ் இஸ் நாட் வேலிட்னு வருதா. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இஃப் பிளாக்குள்ளே போகும். இஃப் பிளாக்குள்ளே போகும்போது இந்த கண்டிஷன் 16 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஃபால்ஸ்னு போது எனக்கு என்னது, இஃப் பிளாக்குள்ளே போகவே போகாது. எல்ஸ் பிளாக்கில் ஏஜ் இஸ் நாட் வேலிட்னு வரும். இப்போ நான் ஏஜ் வந்து கரெக்டாக கொடுக்குறேன். ஏஜ் வந்து ஒரு 25 கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து நான் ஒரு 130 கொடுக்குறேன். 130 கொடுத்தா அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஹைட் இஸ் நாட் மேட்ச்டுன்னு வருதா. ஏன்னா ஏஜ்ன்ற இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ட்ரூ வரும். ட்ரூ ஆகும்போது அடுத்து உள்ளே வரும்போது ஹைட்டுன்னு செக் பண்ணும்போது ஹைட் வந்து 130 இருக்கா, 130 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 150 கொடுத்தேன் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். கரெக்டாக? ஏன்னா 150 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப்க்கு வந்து
இந்த ஒரு எல்ஸ் பிளாக் நான் வச்சுருக்கேன். இந்த ஹைட் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எல்ஸ் பிளாக் கொடுக்கும்போது அந்த எல்ஸ் பிளாக்ல இந்த ஹைட் இஸ் நாட் மேட்ச்னு வந்திருக்கா, அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த பிளாக் விட்டு வெளியே போயிடும். திரும்ப ரன் பண்ணுறேன், ஹைட் இஸ் நாட் மேட்ச். இப்போ நான் ஹைட்டு வந்து நான் ப்ராப்பராக வந்து ஒரு 160 நான் கொடுக்குறேன், 150 மேலே இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு வரும். ஸோ ஹைட் டு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அடுத்து இஃப் பிளாக்குள்ளே வரும்போது வெயிட்டில் வந்து வெயிட்டை செக் பண்ணுறது ஒரு வேரியபிள். வெயிட் வந்து நான் வந்து ஒரு 30 ஒரு 40 நான் கொடுக்குறேன். 40 கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் 159th லைன் வரும்போது வெயிட் வந்து 40 greater than equal to 45 கொடுக்கும்போது எனக்கு என்னது கண்டிஷன் ஃபால்ஸா. அப்போது இந்த பர்டிகுலர் இஃப் பிளாக்குக்கு ஒரு எல்ஸ் பிளாக் நான் வச்சுருக்கேன். வைக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸில் வந்து ஃபைனலாக வெயிட் இஸ் நாட் மேட்ச்டுன்னு வரும். இப்போ ரன் பண்ணுறேன், வெயிட் இஸ் நாட் மேட்ச். இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிட் ஆன உடனே இந்த பர்டிகுலர் டோட்டல் பிளாக்லேருந்து வெளியே போயிடும். ஃபைனலாக வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இங்கே வெயிட் வந்து ஒரு 60 நான் கொடுக்குறேன். 60 கொடுத்தேன் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு என்னது எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபைனலாக எனக்கு என்ன ஆகும், யூ ஆர் செலக்டட்னு வரும். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுவும் மல்டிபிள் சினாரியோ தான், பட் நெஸ்டட். ஒரு இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அடுத்த ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்குள்ளே போயிட்டே இருக்கிறது பேர் தான் நெஸ்டட் இஃப் ஃபெல்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்கலாம்னா டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்ன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்லி வந்து இஃப் ஃபெல்ஸுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ். சரியா, இஃப் ஃபெல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுப்போம், சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பிளாக்குள்ளே இருக்குது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்குது எக்ஸிக்யூட் ஆகும். சேம் அதே மாதிரி தான் இதுலையும் டெர்னரி ஆப்ரேட்டரில் ஜஸ்ட் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதோட சின்டெக்ஸ் பார்த்துடலாமா? இல்லை ஜஸ்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்க போது. ஸோ கண்டிஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டெர்னரி ஆப்ரேட்டர்னால கொஷின் மார்க் கொடுக்கணும். ஓகே, கொஷின் மார்க் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், கோலன் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சேம் ஆல்ரெடி இஃப் எல்ஸில் பார்த்தது தான். பாஸ்வேர்டு இன்புட் வச்சுக்கலாம். ஓகேவா, பாஸ்வேர்டு இன்புட் வந்து ஜஸ்ட் நான் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல இப்போ எப்படி கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா பாஸ்வேர்ட் இன்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொஷின் மார்க் console.logல வெல்கம் டு வெப்சைட். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கோலன் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ கோலன் கொடுத்துக்காக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நீங்கள் செமிகோலன் கொடுக்கணும். இப்போது ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நெஸ்டட் ஜஸ்ட் நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ டே. ஓகே, மேலே இருக்குது. ஓகே, பாஸ்வேர்ட் இன்புட் வந்து ட்ரூவாக இருக்கிறனால வெல்கம் டு வெப்சைட்னு வருதா. இப்போ இன்கேஸ் நான் ஃபால்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ் கொடுத்தா பாஸ்வேர்ட் இன்கரெக்ட். ஓகே தானே, ஜஸ்ட் இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 186 லைனுக்கு வரப்போது இன்புட் வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ எந்த வேல்யூவாக இருக்கட்டும், கண்டிஷன் வந்து ட்ரூவாக அது மொத்தம் நான் கண்டிஷனாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு வேல்யூவாகவும் பாஸ் பண்ண அப்படின்னா அது பூலியனாக கன்வெர்ட் ஆகும். அந்த பூலியன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது டோட்டலாக வந்து இஃப் எல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ். இஃப் எல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம்.